விபத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பலியாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம் காவல் நிலையத்தில் எஸ்எஸ்ஐயாக பணிபுரிந்து வந்துள்ளார். தற்போது கொடுமுடி அருகே உள்ள வர்ந்தியாபாளையத்தில் குடியிருந்து வருகிறார். இன்று காலையில் வழக்கம் போல தனது மலைமலை காவல் நிலையத்துக்கு பணிக்கு செல்வதற்காக மோகன்ராஜ் தனது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தவாறு சென்று கொண்டிருந்தார். அப்போது வெங்கம்பூர் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென நாய் குறுக்கே வந்ததால் நிலை தடுமாறி எஸ்எஸ்ஐ மோகன்ராஜ் அருகில் உள்ள மின்கம்பத்தில் மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து உடனடியாக அப்பகுதியினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் கொடுமுடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கொடுமுடி போலீசார் மற்றும் அவர் பணி செய்யக்கூடிய மலைமலை போலீசார் சம்பவ இடத்திற்கு மற்றும் கொடுமுடி அரசு மருத்துவமனைக்கு உயிரிழந்தவரின் சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன்ராஜுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 52 வயதான மோகன்ராஜ் இன்னும் சில வருடங்கள் மட்டுமே பணி செய்ய உள்ள நிலையில் தற்போது சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் மலைமலை காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய சக காவலர்கள் மற்றும் அவர்கள் உறவினர்கள் மத்திய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைக்கவசம் அணிந்த போதும் தெருநாய் குறுக்கே வந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள தெருநாய்களின் கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.